எவன்டா இந்நேரத்துக்கு என்னது ஜிடிஏ சானாட்ரஸா சிஜே ஓடிட்டே இருந்தால் நெஞ்சு வலி வந்துருமா? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துற வேண்டியதாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் நான் ஓடணும்? அந்த ஹார்ட் அட்டாக்ங்கிறது பொய்யா? ஹார்ட் அட்டாக் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். வண்டி ஆட பாவீங்களா, எல்லாரும் ஜிடிஏ 6 எஃபெக்ட்ல தான் சுத்திட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ராக் ஸ்டாரை வந்து ஜிடிஏ 6 ட்ரெய்லரை வந்து 7:30 காட்ட போறாங்க. நம்ம எல்லாருமே நம்ம தமிழ் கேமிங் சேனல்ல வந்து லைவ் வாட்ச் பார்ட்டி பண்ண போறோம். மறக்காம வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு பயங்கரமான இந்தியாவிலே யாரும் செய்யாத ஒரு சமையல் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல எடுத்துடலாம். என்னையா உளுந்து ஜோக்கு உளுந்து ஜோக் போடுவேன். அப்புறம் அரிசி இட்லி அரிசின்னு சொல்லியா? கிரைண்டர் ஆன் பண்ணி நம்ம உளுந்து அரைக்க ஆரம்பிக்கலாம். பின்ன வாயில போட்டு அரைப்ப அப்படி இப்ப இட்லி அரிசி கை ஃபுல்லா இருக்கு, அதை எடுத்து உள்ள போடலாம். அடுத்து வாய்க்குள்ள போகுது. ஏற்கனவே போட்டேன். ஃபைனலி கல்லுப்பு. பாய் மாவு ரெடி. ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஏன்னா என்ன காரணம்னா மாவுல ஏன் 8 மணிக்கு போட்டுக்கணும். இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நம்ம வெண்பா கேம் பண்ண போறோம். நம்ம ஊர் சமையல்னா இட்லி தோசை அதெல்லாம் எப்படி செய்யணும்னு தமிழ்ல ஒரு கதையோட பண்ணிருக்காங்க. சோ அந்த லைவ் மிஸ் பண்ணாம நம்ம தமிழ் கேமிங் சேனல்ல பாத்துருங்க. நன்றி. நான் தாங்க ஹாப்பின்னு சொல்லுவேன். இல்லைங்க நீங்க சொன்னா அது ஹாப்பியா இருக்காது. சொன்னா ப்ரோ மறுபடியும் நோட்டிவிட்டான். யூபிசாஃப்ட்காரன் ஆக்சுவலா வாழ்க்கை வந்து நம்ம டைமுக்கு வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். இப்போலாம் 7:30 மணிக்கு முன்னாடியே வந்துடுறோம். திடீர்னு பார்த்தா கேம் உள்ள போல வெரிஃபை இன்டெகிரிட்டி ஃபைல்ஸ் கொடுத்து பார்த்தா வரல. சரி ஆஃப் பண்ணிட்டு போட்டா வந்துருமா? ஆஃப் பண்ணிட்டு போட்டா மறுபடியும் டவுன்லோட் பண்ண ப்ரோ என்ன ஆச்சுன்னா கேம் சுத்திக்கிட்டே இருந்துச்சு, கேமுக்குள்ளேயே போல. இவன் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு வாயில சொல்றான் ப்ரோ. ரீஸ்டார்ட் பண்ணா வந்துருங்கிறது நம்ம எல்லாம் தெரிஞ்சது தானே ப்ரோ. ரெஃபரன்ஸ் பண்ணி பாக்குறதெல்லாம் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா மறுபடியும் ஒரு 130 GB 112 GB என்னமோ டவுன்லோட் இருக்கு. 1 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்கு. நம்ம இன்னைக்கு வேற ஏதாவது கேம் பண்ணிட்டு நாளைக்கு வந்து இது சேஃப் ஃபைல எல்லாம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா நாளைக்கு இன்னொரு பயம் என்னன்னா சேஃப் ஃபைல் மறுபடியும் இல்லைன்னா நான் வாழ்க்கையே வெறுத்துருவேன். அவ்வளோதான். இப்போ வந்து சாண்டர்டி தமிழ்நாடுக்கு வந்து கால் வந்து தண்ணி வந்து இப்படி வந்து ஈட்டியில் குத்துற மாதிரி அதுக்கு தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த காலை இப்படி வச்சு அடுத்து இப்படி வச்சு தண்ணியில் வர மாதிரி இன்னும் கொஞ்சம் குனிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த கால் இப்படி இருக்கணும். இப்படி வர மாதிரி தான் தண்ணியில் வர மாதிரி இருக்கு. சரி இப்படி இன்னும் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள தூக்கியா ஒரு ஐடியா. நீ அப்படி தூக்கு 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 அந்த கால வை. ஐயோ ஏஞ்சு ஐயா. இந்த தமிழ் இன்னைக்கு எடுத்த மாதிரி தான். என்னது பார்க்கரை 6ல அசாசின் கிரீட் ஈஸ்டர் எக் இருக்கா? எஸ்பிமெண்ட்டை பணி பத்திர வேண்டிதான். அப்புறம் இந்த இதில் போய் நில்லுங்க. போங்க நில்லுங்க ப்ரோ நில்லுங்க.
ஓகே ப்ரோ. பாத்தீங்களா? கேக்குதா? கழுகு அசாசின் கிரீட். குதிங்க. புள்ள இருக்கு. வகை போல குதிங்க ப்ரோ. அசாசின் ஆல்ரெடி அட்ரஸ் கிடைக்கும். அக்கே புலே காணுமே ப்ரோ. துப்பாக்கில சுடுறோம் பாருங்க ப்ரோ. இங்க பாருங்க. நான் சுட்டு காட்டுறேன். சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க. டா இங்க. ஓ பட்டன் ப்ரோ ஜம்ப் பண்றதுக்கு. ஆல்ரெடி வெரி ப்ரோ குதிங்க அப்படியே ஆல்ரெடி மாதிரி அப்படியே சொங்கின்னு போவாரு. சும்மா சொன்னா. யாரு வாட்சி போய். பாராசூட் போடணும்ல. அதான். ஆல்ரெடி ட்ரெஸ் மட்டும் 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். ஏறுங்க. எந்திரி. எல்லாரும் எஜ்ஜி ஏற முடியுமா? இந்த உடக்கம் என்னை டார்கெட் பண்ணுதுன்னு நல்லா எனக்கு தெரியுது. அதே இடம் என்னை வர விடாமல் பண்ணுது உள்ள. இப்போ நான் எவ்வளோ நேரம் நிற்கிறதுன்னு தெரில. ஆர்ன் அடிச்சு பார்க்குறேன் என்ன பண்ணுதுன்னு. கண்டுக்கவே மாட்டேங்குது. சரி, நான் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வரேன். பார்க்கலாம் இது நவுந்துருக்கா இல்லையான்ட்டு. வீட்டில் போர் அடிக்குதுன்னு காற்று வாங்கலான்ட்டு வெளியே வந்தேன். இந்த இடம் பாருங்க எவ்வளோ நிறுத்த சொன்னா. நான் கூட அங்கே பின்னாடிலாம் மயில் நிறையா இருக்கு. அதுக்கு தான் நான் இந்த நாய் ஸ்ரீநிதியில் ரசிக்காதுன்னு நினச்சேன். பார்த்தா ஒன்றுக்கு வந்திருக்கு. ஆமாம், அவசரமாக வருது. ப்ரோஸ் இப்போ ஒன்லி அப் கேமுக்கு வந்து தமிழ் செய்ய போகிறோம். பிரேமுக்கு அது எப்படி பண்ணுறாங்கிறது நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, அந்த கேமில் மேலே ஏறத கான்செப்ட். இது மேலே அப்படி பிடிச்சிக்கிட்டு கெட்டியாக பிடிச்ச வாட்டி இப்படி பாருங்க, அவ்வளோதான். சரி, செருப்பு கழட்டி விட்டுருங்க, தடி கொடுத்துட போறீங்க. சரி, உன் நல்லது சொன்னா வேணும்ல உனக்கு. சரி, கெட்டியா பிடிச்சிக்கோங்க. ஒன்னாவதுங்க, கொஞ்ச நேரம் தான் ஏரியா. உழுவ மாட்டீங்க. பிடிங்க, எடுத்தாச்சு. கை விடுங்க. ஒரு கை விடணுங்க. ஒரு கை விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரான்ச் லைவுக்கு ஒரு தம்ப்நெயில் எடுக்க வந்திருக்கோம். ஸோ அப்படியே நீங்க மண்டி போடுங்க. மண்டியா? முட்டி போடுங்க. முட்டின்னு சொல்லி தொலையா? மண்டினா என்ன? சரி, போடு. யோ, போட்டு அப்படியே கையை அப்படி காமிக்கிற மாதிரி பண்ணுங்க. எங்க? அது பின்னாடி அப்படி இங்க பூசணி தோட்டம் வரப்போகுதுங்க. அது சோளங்க. யோ, இப்ப பாரியா. 3, 2, 1 ப்ரோஸ், இப்போ நம்ம வந்து ஸ்னோ வேல்டுக்குள்ள வந்திருக்கோம். இந்த இடத்துல மிகப்பெரிய ஸ்னோ பந்துகள்லாம் யார் பெரிய பந்தலுக்கு ஏமாத்தினாங்க. இந்த முட்டை கூட நல்லாவே ஒரே நாள்ல உங்க உடம்ப கட்டுமஸ்தா வச்சுக்கணுமா? அதுக்கான பயிற்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பயிற்சிகள் கடுமையா இருக்கணும். வேகமா ஓடு. எவ்வளவு தூரம் ஓடுறது? ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டரா? அப்படிதான். சூப்பர். இப்போ 2 கையை விட்டுட்டு பண்ணுங்க. கம் ஆன், புஷ். நல்ல முயற்சி. இதே தூக்கு போடலாம். அப்புறம் எவ்வளவு புஷ் பண்ண போறேன்? புஷ் பண்ணு. 67, 68, 69, 69.1, 69.2, 69.3. அப்படிதான். நல்லா வேகமா போ. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. சீக்கிரம் வந்து எகிரு. வா ஜா. இன்னைக்கு ஜிம்மோட கடைசி ட்ரைனிங் இதுதான். இப்போ நீங்க மேல இருந்து கீழே குதிக்கணும். இங்க இருந்தா? ஆமா. கம் ஆன், உங்களால முடியும். போயா மெண்டல். இவர மாதிரி கோச்சுக்கு வந்து ஒழுக்கம் கொடுக்காதவங்களால எப்பயுமே உடம்ப கட்டுமஸ்தா வச்சுக்கவே முடியாது. ஆனால் உங்களால் வச்சுக்க முடியும். எப்படின்னா, இன்னைக்கு 8 மணிக்கு முருகேசன் ஜிம் சின்மேட்டருக்கு மறக்காம வந்துருங்க. வர வாடிக்கையாளருக்கு ஸ்பெஷலாக முருகேசன் புரோட்டீன் பவுடர். உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் பலாத்காரமாக வச்சுக்கலாம். முருகேசா, நீ சொல்றது சரிதான். நிறைய கடையை திறக்கிற, எல்லா கடையும் நான் தான் திறந்து வைக்கணும்னு சொல்ற. டைம் இல்லைல்ல, அதான் பிரச்சனைங்க. எல்லாரும் நல்லா செல்வம் செழிப்பா நல்லா வாழணும். கடை திறந்துக்கிறதா ஓகே, ஆனா நான் வந்தா செலவு உன்னால பாத்துக்க முடியுமா? நீயா குழந்தாய், உன்னதாண்ட கிழவ தேடிக்கிட்டு இருந்தேன். குழந்தாய். இந்த
எங்கடா பம்பிட்டு இருந்த இன்னைக்கு செத்தடா நீ வார்த்தையை விடாது, நீ ஒரு மன்னிப்பில் இந்த சண்டையை முடித்துக் கொள்ளலாம். எது உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதா? என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? நானும் நாடி நடம்பெல்லாம் தளர்ந்து போயிட்டான். இன்னைக்குலாம் நாளைக்கு போய் பார்த்துருந்தா என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? மாவனை ரொம்ப வீக்கா இருக்க, பத்திரமா இருந்துக்கா. பெருசே ஒழுங்கா ஊடு போய் சேரு. ஆறா பைத்தியக்காரன். மன்னிப்பு. என்னடா சண்டையா வேணாலும் சண்டை பண்ணிட்டு இருக்க? என்னடா இவ்வளவு கட்டுமசா இருக்கா? ஹலோ முருகேசா, கடைக்கு வந்துடுறேன், காசு எல்லாம் வேணும்பா. ப்ரோ, 10,000 கிலோமீட்டர் தாண்டி நமக்கு ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. Friends, இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அனுப்பிச்ச கம்பெனிக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் இது. அந்த வீடியோ சொல்லுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அருண் ரம வந்து வாட்ஸ்அப்ல எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணாரு. டீச் ப்ரோ, நேற்று நீங்கள் பண்ண ஆர்க் எபிசோட் 32ல போய் ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு, போய் பாருங்கன்னாரு. என்ன கமெண்ட்னா அதை நீங்களே பாருங்களேன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைவ் பண்ணோம். அந்த லைவ் ஸ்பெஷல் இல்லை, அந்த லைவ்ல வந்து அந்த கமெண்ட் தான் ஸ்பெஷல். ஏன்னா EV774ங்கிறவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா கேமும் கேட்டகரி வகையில் பிரிச்சு வைப்பாங்க. நம்ம இது வரைக்கும் பண்ண தமிழ் கேம்ஸ் ஆரம்பிச்சு ஸ்டோரி கேமு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து நம்ம இது வரைக்கும் என்னென்ன பண்ணுமோ 1-2 மிஸ் ஆகிருக்கும். சில இது வந்து 2-3 வாட்டி வந்திருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்து பார்த்தாலும் ஒருத்தங்க நமக்காக வந்து இப்படிலாம் பண்ணும்போது ஓகே, நம்ம மணியை தாண்டி சில விஷயம் நம்ம பண்ணுறதுக்கு இருக்குடா அந்த யூடியூப்ல. அது என்னன்னா இவங்க மாதிரி ஆளுங்களை ஏர்ன் பண்ணுறது தான். ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோஸ், இன்னைக்கு வீட்டில் வந்து தண்ணி டேங்கை க்ளீன் பண்ண சொன்னாங்க. சரி, அப்படியே நமக்கு இதில் ஒரு உபயோகமாக இருக்குமே. இன்னைக்கு லைவ் நம்ம 8 மணிக்கு பண்ணுறோம்ல, அதோட தமிழில் நம்ம எடுக்கலான்னு இருக்கோம். அதுக்காக தண்ணி டேங்கில் ஒருத்தர் இறங்கியிருக்கான். என்ன பொசிஷனில் இருக்கான்னு பாருங்க ப்ரோ. நானும் எங்க அண்ணன் இது இருப்பாரு பயந்துட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க உள்ள வந்தாட்டி இடத்த பாருங்க. மேல இருந்து ஒரு வேறு இங்க வந்து ஒரு மரத்தம் வந்திருக்கு. இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு போறோம். அதே சமயத்துல நம்ம வந்து தமிழ்ல எடுக்க போறோம். ஸோ எஸ்கேப் த பேக்ரவுண்ட் ஒரு கேம் பண்ண போறோம். அதுவும் தனியா ஸோ திகிலா இருக்கும். ஸோ தமிழ்ல எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு நம்ம சேனலுக்கு 28 மணிக்கு வந்துருங்க. கட் பண்ணிடுங்க.